ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷன்னி கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது நல்லா முறுமுறுன்னு இருக்க மசாலா தட்டை செய்ய போகிறோம். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஒரு கப்பில் ஒரு கட்டி பெருங்காயம், 3 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, இதை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு 2 மணி நேரம் ரெண்டையும் ஊற வச்சு எடுத்துக்கலாம். அடுத்ததாக மசாலா ரெடி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் அரை கப் அளவுக்கு பொட்டுக்கடலை, 4 பல்லு பூண்டு, 1 டீஸ்பூன் சீரகம், மிளகு, கொஞ்சம் கருவேப்பிலை, 2 கொத்து கொத்தமல்லி தழை, 2 கொத்து புதினா. இது நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பொடியாக இருக்கணும். இது சலிக்கணும்னு அவசியம் இல்லைங்க. அடுத்ததாக ரேஷன் பச்சரிசி 1.5 கப் எடுத்திருக்கேன். நீங்கள் வறுத்தும் செய்யலாம், இல்லைன்னா இப்படியே கூட செஞ்சுக்கோங்க. இது கூட பொடிச்சு வச்ச மசாலா பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கலாம். ஊற வச்ச கடலப்பருப்பும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலையை நல்லா 1 2 பாதியாக பொடிச்சு வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு சாப்பிடும்போது நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். அடுத்ததாக தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு வரமிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள், எள்ளு 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக ஊற வச்ச பெருங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மோர் ஸ்பைசஸ் வேணும்னா நீங்கள் மசாலா அரைக்கும் போதே ஒரு பச்சை மிளகாவை கூட ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா கிளறி விட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை காய்ச்சி வச்சுருக்கேன். இது கூட 1.5 டீஸ்பூன் வெண்ணெய், உப்பு இல்லாத வெண்ணெய்ங்க இது. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கை பொறுக்கிற சூடு வந்ததும் இது நல்லா உதுத்து விட்டுக்கோங்க. இப்படி இறுக்கி பிடிக்கும்போது இதை உடைக்கும்போது நல்லா உதிரணுங்க. இந்த பதம் இருக்கணும். அடுத்ததாக வெது வெதுப்பான தண்ணியோ இல்லை உங்களுக்கு வேணும்னா நார்மல் வாட்டரை கூட கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு தட்டை கிராக் இல்லாமல் வரும். இப்போது ஒரு ஆயில் பேப்பரில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு சப்பாத்தி மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். நல்லா உருட்டிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு எந்த மோல்டு உங்களுக்கு தேவையோ அதில் வச்சு நம்ம அச்சு வச்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் எடுத்துக்கோங்க. பாருங்கள், இதை விட நல்லா மெலிசாக போட்டிங்கன்னா கிராக் விழுகும், நமக்கு எடுக்கிறதுக்கு வராது. அவ்வளோதாங்க. இதை எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. நல்லா உப்பியும் வருங்க தட்டை. அவ்வளோதாங்க, மசாலா தட்டு வடை ரெடி ஆகிடுச்சு. எங்கள் ஊர் சைடு சேலமில் தட்டு வடைன்னு சொல்லுவாங்க, சென்னையில் தட்டைன்னு சொல்லுவாங்க. உங்கள் ஊரில் என்னன்னு சொல்லுவாங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.